வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். உங்களுக்கு டேட்டாவில் ஸ்க்ரோல் பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு டேட்டாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னா VLOOKUPன்ற ஃபங்க்ஷன் கட்டாயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். VLOOKUPன்ற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட புதுசாக 2 விஷயங்கள் VLOOKUP மூலயமா நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒரு டேட்டாவை VLOOKUP யூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் VLOOKUP யூஸ் பண்ணி மல்டிபிள் காலம்ஸை ஒரே நேரத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். கட்டாயமாக இந்த வீடியோவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சிக்கும் போது அதோடைய சின்டெக்ஸும் அதோட ஆர்கியூமெண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உபயோகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ VLOOKUPன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஆர்கியூமெண்ட் இருக்குது. அந்த 4 ஆர்கியூமெண்ட்டில் 3 ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஆர்கியூமெண்ட், அதாவது எந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்குன்னா அது மேண்டேட்ரி ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் லுக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் ஆர்கியூமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ லுக்கப் வேல்யூன்றது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் இன்னொரு ஒர்க் ஷீட்டில் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா எது ரெண்டுத்துக்கும் காமனான விஷயம் என்னவா இருக்கும், எது உங்களுக்கு யூனிக் ஐடியா இருக்குமோ அதுதான் லுக்கப் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு எம்ப்ளாயி டேட்டா இருக்குது. அந்த எம்ப்ளாயி டேட்டாவிலேருந்து அவங்களுக்கு சம்மந்தமான ஹெச்ஆர் இன்ஃபர்மேஷன், பேரோல் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எதாவது எடுக்கணும் அப்படின்னா அப்போ அந்த எம்ப்ளாயி ஐடின்றது தான் உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் ஒரு யூனிக் ஐடியா சொல்லலாம், ஆதார் ஐடி வச்சு ஒரு யூனிக் ஐடி சொல்லலாம், அதுக்கப்புறம் பேன் நம்பர் ஒரு யூனிக் ஐடின்னு சொல்லலாம், உங்களோட மொபைல் நம்பர் ஒரு யூனிக் ஐடி சொல்லலாம். ஸோ யூனிக் ஐடி தான் மேக்ஸிமம் லுக்கப் வேல்யூவாக இருக்கும். அப்போ தான் உங்களோட டேட்டா ஈஸியாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேபிள் அரேன்றது என்னன்னா, எந்த இடத்துலேருந்து நீங்கள் தேவையான டேட்டாவை எடுக்க போகிறீங்களோ அது பார்த்தீங்கன்னா டேபிள் அரேன்றது இருக்கும். காலம் இண்டெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டேட்டாலேருந்து எடுக்க போகிறீங்களோ அதில் எத்தனாவது காலத்தில் நீங்கள் தேடக்கூடியதான் காலம் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ரேஞ்ச் லுக்கப்ன்றது என்ன அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக அந்த டேட்டா தான் வேணுமா இல்லை அந்த மாதிரி இருந்தால் போதுமா, அதாவது அப்ராக்சிமேட் மேட்ச் இல்லைனா எக்ஸாக்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் மேட்ச் யூஸ் பண்ணியே பழகுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அக்யூரேசி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸாக்ட் மேட்ச் போடணும்னா அந்த இடத்துல 0 இல்லைனா ஃபால்ஸ்ன்னு நம்ம போட வேண்டியிருக்கும். இப்போது நமக்கு இந்த டேட்டாவில் எம்ப்ளாயி ஐடின்றது இருக்குது. இந்த எம்ப்ளாயி ஐடி சம்மந்தம் அவங்களோட நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டிபார்ட்மெண்ட், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், எம்ப்ளாயி ரேட்டிங், இது எல்லாமே நமக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கே காமனான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே எம்ப்ளாயி ஐடி தான் காமனாக இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா இது சம்மந்தமாக இந்த டேட்டா ஒரு இடத்துல இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டில் இருக்குது. இந்த ஷீட்டில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம VLOOKUP நம்ம யூஸ் பண்ண போகிறோம். VLOOKUP யூஸ் பண்ணும்போது சின்டெக்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் போடுனாலும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு VLOOKUP நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த சின்டெக்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சின்டெக்ஸ் ஓப்பன் அப் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆர்கியூமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்போ லுக்கப் வேல்யூன்றது என்ன, இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பி காலமில் 3rd ரோவில், அதாவது B3 செல்லில் இப்போ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா B3 செல்லில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும்போது காமிக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது காமிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா லுக்கப் வேல்யூ போட்டாச்சு, டேபிள் அரே. அப்போ எந்த டேபிளில் நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம பார்த்தோம், இந்த டேட்டாலேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கம்மியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டேட்டாவாக இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல டேட்டா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோடு இங்கே இருக்குது. அந்த பர்டிகுலர் காலமில் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே வரைக்கும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா M காலம் வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு காலமாக தள்ளும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்பர்ஸ் மாறுறது தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 1Cன்னு இருக்குங்களா, இங்கே 2C அப்படின்னு இருக்குங்களா. அப்போனா என்னென்னா 2 அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். செகண்ட் காலம் இது. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட் காலம் இது, செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் காலம், சிக்ஸ்த் காலம்,
7th காலம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு இண்டெக்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் தான் எம்ப்ளாயி ஐடி இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கமா கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறமா எத்தனாவது காலம் நம்ம பார்த்தோம்? செகண்ட் காலம். இங்கே பார்த்தீங்கன்னா காலம் இண்டெக்ஸ்னு வருதுங்களா? காலம் இண்டெக்ஸ் இங்கே காமிக்குதுங்களா? அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அப்படின்னா இங்கே நம்பர் 2 நம்ம போடுறோம். டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா என்னென்னா அப்ராக்சிமேட் மேட்ச் வந்துடும். அதாவது டிஃபால்ட்டாக எதுவுமே நீங்கள் கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். அப்போ இங்கே ட்ரூன்றது அப்ராக்சிமேட் மேட்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரூன்றது நம்பரில் சொல்லும்போது 1ன்னு சொல்லுவோம், ஃபால்ஸ்ன்றது நம்பரில் சொல்லும்போது 0ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து 0 போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் ஃபால்ஸ்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அமர்ன்றது ஃபீச்சர் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட PFE 0001 அப்படின்றது இங்கே சர்ச் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைண்டு கொடுத்து பாருங்கள், மிஷின் வரும். ஓகேங்களா? வருதுங்களா? இங்கே பாருங்கள், செலக்ட் ஆகிருக்குங்களா? இந்த இடத்துல இருக்குது. இதில் அமர்ன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா இங்கே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தேவையில்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா இதை டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரைக்கும் இன்ஃபர்மேஷன் ட்ராக் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு வருது. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நாட் ஃபவுண்ட் இல்லைனா ரிசைன்ட். இப்போ இந்த எம்ப்ளாயிலாம் என்னென்னா இப்போ சிஸ்டமில் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இந்த 3 பேர் தான் இருக்காங்க. நீங்கள் NAக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து அது இஃப் எரர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்றது நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறோம். போடும்போது என்ன வருது அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி ரெஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுக்கும்போது F2 கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு C3ன்றது ஹைலைட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு எம்ப்ளாயி கோடு எங்கே இருக்குது? B3ல் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட ரேஞ்ச் வந்து ரெஃபரன்ஸ் வந்து டைனமிக்காக இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி டாலர் வந்துருச்சுன்னா அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் வந்து மாறாது. நீங்கள் எத்தனை இடத்துல ட்ராக் பண்ணாலும் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இன்ஃபர்மேஷனை தேடி எடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா பின்றது சியா மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு காலம் வந்து ஒரு காலம் தள்ளி போகுது. ஓகேங்களா? எப்போவுமே காலம்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ்லையும், ரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கலையும் இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி இங்கே பின்றது ஆல்ஃபபெட் இருக்கு, ஆல்ஃபபெட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலர் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? ஆல்ஃபபெட் முன்னாடி நம்ம டாலர் சிம்பிள் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய காலம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த காலம் மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருச்சு, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் திரும்ப வந்துருச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னா இங்கே நம்பர் 2 அப்படின்றது இருக்குது. ஆனால் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா நம்பர் 3ன்றது மாற்றணும். நம்பர் 3ன்றது மாற்றினா தான் டேட் ஆஃப் ஜாயினிங் கிடைக்கும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு முறையும் நீங்கள் ஹார்ட் கோடு பண்ண வேண்டியிருக்கு. ஹார்ட் கோடுன்றனா மேனுவலாக நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்கன்னா அது பேர் ஹார்ட் கோடிங்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 2க்கு பதிலாக என்ன கொடுக்கணும்? 3 கொடுக்கணும். கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ராக் பண்ணணும். ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். நம்மளோட இந்த மாதிரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா Ctrl+Shift அப்புறம் வந்து நம்பர் 3 பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து மாறும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முறையும் பண்ணும்போது 6 காலம் தான் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் மல்டிபிள் காலம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது இதை ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேட்ச் அப்படின்றது இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம 3ன்னு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துடுச்சு. யாரோ ஒருத்தர் அந்த டேட்டாவை ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காலமை மாற்றி விடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயினிங் வந்து இங்கே தானே இருக்குது, இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் வரணும் அப்படின்னு மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி மாற்றிடுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா நீங்கள் ஏற்கனவே நம்பர் 3ன்னு கொடுத்ததுனால அங்கே நம்பர் 3ல் என்ன ஆள் இருக்காங்க இங்கே பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப
2 3 3ல யார் இருக்கா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து இங்கே கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? முதல்ல நம்ம மேட்சை வந்து தனியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா VLOOKUPல எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகேங்களா? மேட்ச்ன்ற ஃபங்க்ஷன் சிம்பிளாக பாருங்கள், ஈக்குவல் டு மேட்ச். ஓகேங்களா? MATCH. ஓகேங்களா? மேட்ச். உங்களுக்கு எப்போவுமே சொன்ன மாதிரி டேப் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷன் ஓப்பன் அப் ஆயிரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே என்ன சொல்லியிருக்கோம், ஆர்கியூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் மேண்டேட்ரி எதெல்லாம் வந்து ஆப்ஷனல்னு தெரிஞ்சுக்கோங்க. மேண்டேட்ரி எது, ஃபஸ்ட்டில் உள்ள 2 ஆர்கியூமெண்ட் லுக்அப் வேல்யூ லுக்அப் அரே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி. அப்புறம் வந்து மேட்ச் டைப் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல். ஓகேங்களா? நம்ம இந்த 3த்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்றது முதல்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது DOJன்றது வந்து பார்த்திங்கன்னா D2ல் இருக்குது. நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரோ மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரைட்டில் வந்து மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காலம் மாறிட்டே போகும். அதாவது Dலேருந்து EFGHன்னு மாறிட்டே போகும். ஆனால் ரோ வந்து பார்த்திங்கன்னா 2வது ரோவை தான் ரெஃபர் ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங்கிறது 2வது ரோவில் இருக்குது, டிபார்ட்மெண்ட் 2வது ரோவில் இருக்குது, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 2வது ரோவில் இருக்குது. அப்போது நமக்கு 2க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபபெட்டுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் பண்ணி, அதாவது காலத்தில் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோவில் ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோவில் ஃப்ரீஸ் பண்ணுறோம். அதாவது இந்த 2க்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லுக்கப் அரேன்றது என்ன நம்ம பார்க்கும்போது இங்கே டேட்டாவில் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இங்கே பார்த்துக்கணும். நமக்கு எம்ப்ளாயி ஐடியிலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்றதுனால எம்ப்ளாயி ஐடியிலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கமா மேட்ச் டைப்பில் எக்ஸாக்ட் மேட்ச்னால் என்ன கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம், 0 கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரும் காமிட்ட எக்ஸாக்ட் மேட்ச்னு மென்ஷன் ஆகிருக்குங்களா, 0 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது 4வது இடத்துல இருக்குது. நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடியிலேருந்து டேட் ஆஃப் ஜாயினிங் 4வது இடத்துல இருக்கான்னு நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 4ல் வருதுங்களா. இங்கே பாருங்கள் 4ன்னு இருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் 4C மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? அப்போது நமக்கு கரெக்டாக தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்கணும், டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 4 இல்லையா, இந்த இடத்துல நம்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த 4ன்றது இருக்கு இல்லையா, இது கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாத்தையும் வந்து இதை மாதிரி F2 கொடுத்தீங்கன்னா ஓப்பன் அப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு F2 கொடுத்துட்டு இந்த இடத்துல 4 இருக்கு இல்லையா, இந்த 4 இருக்கிற இடத்துல இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா இந்த இடத்துல ஈக்குவல் டு மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண மறந்துட்டோம். ஈக்குவல் டு மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்பரை வந்து ஹார்ட் கோட் பண்ணீங்க இல்லையா, 2 3ன்னு ஹார்ட் கோட் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தேடி கொடுத்துருச்சு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் R கொடுத்தீங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாவை கொண்டு போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே இருக்கிற ஃபார்முலா கீழே கொண்டு வரணும்னா கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா என்ன, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை கண்ட்ரோல் Dயும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் கொடுங்க. இதே மாதிரி நம்ம ஒரு இடத்துலையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்மட்ஸ் மாறுது, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மட் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா நம்மளோட வீடியோ Control 1 அப்படின்ட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் மேலே வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இங்கே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் இருக்கணும். கரெக்டுங்களா? நம்பர் நம்ம கொடுத்துட்றோம், இந்த இடத்துல மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து எம்ப்ளாயி ரேட்டிங்கும் நம்பரில் இருக்கணும். Control 1 கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இங்கே நம்பர் மாற்றிக்கிறோம். மாற்றி
டெசிமலில் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம், 2 ஃபார்முலாவை ஒன்றா ரேப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இங்கே நம்ம போடுற பேரும் அதாவது டிபார்ட்மெண்ட்டுன்றதும் அங்கே இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ஏன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்று ஃபைனலாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, மல்டிபிள் காலம் ரிசல்ட்டை ஒரே ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் போட முடியுமா, கிடைக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி கொண்டு வருது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம மல்டிபிள் காலம் ரிசல்ட்டை எப்படி கொண்டு வரலான்றது இங்கே பார்க்கலாம். VLOOKUP அப்படின்னு கொடுத்துட்றோம். எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணுறோம். இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் புதுசாக சொல்கிறேன். F4 வந்து ஒரு முறை கொடுத்தா ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆகும். இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரோ ஃப்ரீஸ் ஆகும். இன்னொரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட காலம் ஃப்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நமக்கு தேவை என்ன, காலம், அதாவது என்னன்றது காலம் நம்பர் இல்லையா, இந்த காலம் ஃப்ரீஸ் ஆகணும், கம்மா கொடுத்துட்றோம். அப்புறம் டேபிள் அரேன்றது என்ன, நமக்கு இந்த டேட்டாவில் போகிறோம். எங்கேருந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கோ அங்கேருந்து டேபிள் அரேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷனை அது ஃபெச் பண்ணி கொடுக்காது. ஓகேங்களா? VLOOKUPல பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து கொடுக்குமே தவிர அதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது எடுக்காது. ஓகேங்களா? இப்போது நம்ம இது ஃபுல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்பர் வந்து நமக்கு தெரியும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கமா இதை நம்ம எப்பவும் போல் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா F4 கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே அது ஃப்ரீஸ் ஆகிடும். கமா இப்போது நமக்கு எந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்றது நமக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஆனால் மல்டிபிள் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எம்ப்ளாயி நேம் தேவை, அதை விட்டால் அவங்களோட ரேட்டிங் தேவை. இந்த 2 இன்ஃபர்மேஷன் தவிர வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்படின்னா எம்ப்ளாயி நேம் எத்தனாவது காலமில் இருக்குது, 2வது காலமில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாயி ரேட்டிங் எங்கே இருக்குது, 7வது காலத்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கேர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேர்லி ப்ராக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு 2, இங்கே 7 இது மட்டும் தேவை அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. கமா என்ன மேட்ச்சு, நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் போடணும். இப்போ 0 கொடுக்குறோம், கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நான் திரும்பவும் வந்து எம்ப்ளாயி ரேட்டிங் மட்டும் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஓகேங்களா? மற்றதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்பவும் வந்து இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு முறை இன்னொரு முறை நான் உங்களுக்கு அதை போட்டு பார்த்து காமிக்கிறேன். VLOOKUP போடுறோம், போட்டதுக்கப்புறமா இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம F4 கொடுக்கறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா காலமாக ரோவா இல்லை ரெண்டுத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம் நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லை எதுவுமே வேண்டானாலும் திரும்ப இன்னொரு முறை F4 கொடுத்தா வெளியில் வந்துடும். இப்போ நமக்கு காலம் ஃப்ரீஸ் பண்ணுறோம். எண்ணுக்கு முன்னாடி டாலர் வந்துருச்சு, கம்மா கொடுக்குறோம். டேபிள் அரே செலக்ட் பண்ணணும். டேபிள் அரேன்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோமோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கோடில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்டு வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எம்ப்ளாயி நேம் தேவைப்படுது, எம்ப்ளாயி ரேட்டிங் தேவைப்படுது. எம்ப்ளாயி நேம்ன்றது 2வது காலமில் இருக்குது, எம்ப்ளாயி ரேட்டிங்ன்றது 7th காலமில் இருக்குது. ஓகேங்களா? இதை ஃப்ரீஸ் பண்ணுறீங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுக்குறீங்க. கேர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே 2, 7 கொடுத்து கேர்லி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுங்க. எக்ஸாக்ட் மேட்ச்னா 0 கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் காலமுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சிங்களா? கிளியருங்களா? இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபில் ஆயிரும். நம்ம இங்கே தான் ஃபார்முலா போட்டோம், அந்த இடத்துல அது தானாக ஃபில் ஆயிருச்சு. ஓகேங்களா? கண்ட்ரோல் D கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஃபார்மட் மட்டும் நம்ம இங்கே மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கன்வே பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடி இந்த VLOOKUP ஃபார்முலாவுக்கு முன்னாடி கர்சரை கொண்டு போய் கிளிக் பண்ணி இஃப் எரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுங்க.
டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்கெட் ஓப்பன் அப் ஆகும். ஓப்பன் அப் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா முடிகிற இடத்துல, இந்த ப்ராக்கெட் முடிகிற இடத்துல கமா கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலா போடும்போது எனக்கு எரர் வந்துச்சுன்னா நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ரிசைன்டு அப்படின்னு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது அந்த பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியருங்களா? இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல போட்டுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் சி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஒர்க் புக் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வரும் கட்டாயமாக. இன்றைக்கி வீடியோவில் வீலுக்கு பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மேட்ச் யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா காலம் இண்டெக்ஸை வந்து ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக எப்படி கொண்டு வரலான்றதை நம்ம பார்த்தோம். மல்டிபிள் காலமுடைய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் மூலயமா கர்லி பிரேசஸ் மூலயமா கொண்டு வந்தோம். இந்த 3 டெக்னிக்கில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது தெரியணும்னு நினச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் நினைத்தால்